வச்சு சாவடிக்கிறாங்க சார். கையில ஆப்ரேஷன் கொண்டு வந்தான். அவன் வந்து அவருக்கு எக்கோ எடுக்கல, தொண்டையில போட்டு குத்திருக்கிறாங்க. ரத்தம் மண்டையில வழியுது. சின்ன பசங்க வச்சு அவங்க ஆப்ரேஷன் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆளை பார்த்தா டவுன்லோடுக்கிறான் அந்த பையன். முக்கிய ஆப்ரேஷனுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்களா சார்? இவங்க டீம்ல எல்லாரும் வந்து நிக்கணும். என் பையனுக்கு அவன் சொல்லணும். அவன் பதில் வராங்க. வலது கையில் அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நபர் தனியார் மருத்துவமனையில் மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் குடும்பத்தினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வலது கையில் கால்சியம் சத்து அதிகரிப்பு காரணமாக எலும்பு வளர்ச்சி அதிகமாக இருந்ததாகவும் அதனால் தொடர்ந்து வலியில் அவதிப்பட்டு வந்ததால் அந்த நபருக்கு கையில் அறுவை சிகிச்சை மூலம் கால்சியம் டெபாசிட்டை நீக்க பூந்தமல்லியில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவருக்கு இதய கோளாறு ஏதேனும் இருந்ததா என்று மருத்துவமனை தரப்பில் கேட்டுள்ளனர். சிறிது நேரத்தில் மாரடைப்பு காரணமாக அந்த நபர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தார் மருத்துவமனையில் கதறி அழுத காட்சி காண்பவரை கண்கலங்க வைத்தது. மேலும் மருத்துவமனையின் தவறான சிகிச்சையால் தான் தனது கணவர் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர். கையில முழங்கையில கால்சியம் டெபாசிட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் ஹோல்ஸ் போட்டு அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாடுங்க. அப்ப கூட கேட்டேன், மாத்திரை மருந்துல கொடுத்துடலாம். மாத்திரை மருந்து எதுவுமே கேட்கல. வலி இருந்துட்டே இருந்தது. அவருக்கு ரைட் ஹேண்ட் சைடு சாப்பிட்ற கையில இருந்துட்டே இருந்தது, முழங்கையில வலி இருந்துட்டே இருந்தது. ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல கால்சியம் டெபாசிட் ஆயிருக்கு. நம்ம ஏதோ மருத்துவ பேர்லாம் சொன்னாங்க. அவருக்கு புரிஞ்சது, எனக்கு புரியல. அவரு நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. எங்க வீட்டுக்கார் ஹோல்ஸ் தான் போடுவோம், 3 ஹோல்ஸ் தான் போடுவோம், ஒன்னும் ஆகாதுன்னு சொன்னானுங்க. நான் அப்ப கூட அந்த டாக்டர்கிட்ட அவ்வளவு பயந்து கேட்டேன், என் புருஷனுக்கு சின்ன ஹோல்ஸ் மட்டும் தான் போடுவீங்களா இல்ல வேற ஏதாவது சர்ஜரி மாதிரி பண்ணுவீங்களா நான் விளக்கமா கேட்டதுக்கு அப்பெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. இல்ல சரியாயும், சின்னது, இதுக்கு போய் ஃபீல் பண்றீங்க, இதுக்கு போய் ஃபீல் பண்றீங்கன்னு ரொம்ப சின்னதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க வந்து நேற்று சாயந்தரம் அட்மிட் ஆயிடுறோம். 7 மணிக்கு அட்மிட் ஆனோம். அட்மிட் ஆனதுல இருந்து எங்க வீட்டுக்காருக்கு ப்ராப்பரா எதுவுமே கொடுக்கவே இல்லை. நானும் எங்க வீட்டுக்காரும் போயிட்டு கேக்குறோம், என்ன ஆப்ரேஷன் பண்ண போறேன்றீங்க, 8 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாமே கொடுக்கணும்ல, என்ன கொடுக்காம இருக்கீங்க? நானும் ஒவ்வொரு விஷயத்துக்கு போய் கேட்டுட்டே தான். அவங்க கேட்டதுக்கு அவங்களுக்கு மெயினா இன்சூரன்ஸ்ல எடுத்துட்டு வந்ததுனால இன்சூரன்ஸுக்கு அதை கொடுங்க, இன்சூரன்ஸுக்கு இதை கொடுங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள டாக்குமெண்ட் தான் வாங்கிட்டாங்களே தவிர இவருக்கு தனியான ப்ராப்பரா மருத்துவமே கொடுக்கல. நான் அப்பயும் கேட்கிறேன், 8 மணி நேரம் சாப்பிட வேணாம்னு சொல்றீங்களா, அதுக்குள்ள மெடிசன் ஏதாவது கொடுக்குறீங்களா? அனஸ்டீஷியா டெஸ்ட் கொடுக்குறீங்க, அது கொடுக்குறீங்க, இது கொடுக்குறீங்க, எந்த டெஸ்ட்டுமே எடுக்கல. எக்கோ டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. நான் கடைசி வரைக்கும் போராடுறேன், ஒன்னாவது எக்கோ டெஸ்ட் எடுக்கல. அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் எக்கோ எடுக்க முடியும், இந்த ஹாஸ்பிட்டல்ல எக்கவே இல்லை. இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல எக்கவே இல்லையா, எக்கோ டெஸ்ட் இல்லையான்னு சொல்லிட்டானுங்க. சரி எக்கோ டெஸ்ட் எடுக்க கூட்டு போறேன்னு சொன்னாங்க. அட்லீஸ்ட் அதுக்கு நான் கூட்டு போகிறான்னு ரொம்ப நேரமா நானும் கெஞ்சிட்டே இருக்கேன். இல்ல உள்ளே வச்சு பாத்துப்பாங்க, எக்கோ டெஸ்ட் எடுக்க தேவையில்லை, அனஸ்டீஷியா கொடுக்குற டாக்டர் வந்து தெரியும் அவங்களுக்கு. ஒரு மாதிரி அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு எல்லாம் குட்டி பசங்க, ஒண்ணுமே தெரியல. அனஸ்தீசியா கொடுத்தா அனஸ்தீசியா கொடுக்குறவங்களுக்கு தெரியும், அனஸ்தீசியா கொடுக்குறவங்களுக்கு தெரியும். கடைசியில அனஸ்தீசியா கொடுக்கல, இது பண்ணவே இல்லை. அவருக்கு அது எக்கோ டெஸ்ட் எடுக்காமலே கூட்டிட்டு போனாங்க. நானும் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அங்க நின்று அந்த டாக்டரை பார்த்துட்டு தான் கீழே வரணும். நீங்க கீழே போங்க. இல்ல நான் டாக்டர் வந்தோடனே பார்த்துட்டு தான் வருவேன் சொல்லி டாக்டர் வந்தோடனே நான் அழுதுட்டு, அப்பயே எனக்கு அழுது. இவருக்கு இன்ன வரைக்கும் ஒரு நோவு கூட கிடையாது. 18 வருஷமா அவர் கல்யாணம் ஆகி ஒரு நோவு கூட கிடையாது. இன்ன வரைக்கும் அவர் கையில இந்த இடத்துல ட்ரிப்ஸ் ஏற்றி கூட நான் பார்த்தது. இன்னைக்கு ட்ரிப்ஸ் ஏற்றும் போது கூட நான் அழுது. அவர் தைரியமா இந்த ட்ரிப்ஸுக்கே அழுவுறேன், இங்க இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இல்ல மாமா, நீங்க ட்ரிப்ஸ் ஏத்தி நான் பார்த்ததே இல்ல மாமா, இந்த ட்ரிப்ஸ் வலிக்குது. சரி எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சுட்டு அவசரமா 1:30 மணிக்கு கூட்டு போனாங்க. 1:50 இருக்கும் வந்து கூட்டு போனானுங்க. கூட்டு போயிட்டு உள்ள போயிட்டாங்க. டாக்டர் வந்து நீ ஒன்னும் இல்லம்மா, இதெல்லாம் மேஜர் கிடையாது, மைனர் ஆப்ரேஷன், இதுக்கு போய் நீங்க ஃபீல் பண்ணி அழுவுறீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க கீழே. இல்ல நான் இங்க நிக்கிறேன் டாக்டர். இல்ல நீங்க கீழே போங்க, நாங்க கால் பண்ணுவோம், ஆப்ரேஷன் முடிச்சுட்டு நாங்க கால் பண்ணுவோம், நீங்க போங்க. நாங்க சரி, நான் ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் நம்ம கீழே இருக்கலாம்னு நானும் 8 3:30 மணி ஆச்சு, 3:15 ஆச்சு, 3:30 ஆச்சு. அந்த நர்ஸ் பண்ணிட்டு
போய் நான் கேட்குறேன், கால் பண்ணாங்களா ஐசியூல ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருந்து கால் பண்ணாங்களா, நான் போட்டுமான்னு கேட்டதுக்கு இருங்க கூப்பிடுவாங்க. நான் அப்புறமே வந்தாங்க, ஒருத்தர் வந்து வாங்க சார் கூப்பிடுறாரு உங்களை அப்படி சொன்னேன். நானும் போனதுக்கு அப்புறம் ஏம்மா உங்க வீட்டுக்காருக்கு வந்து எப்படி அபார்த்தமா ஏமா உங்க வீட்டுக்காருக்கு வந்து கார்டியாட்டிக் அரெஸ்ட் இருக்காமா முன்னாலே அப்படிங்கிட்ட. அப்பயே எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஃப்ராடு பசங்க ஏதோ பண்ணிட்டானுங்க எங்க வீட்டுக்காரன் தெரிஞ்சிச்சு. சொல்லுங்க சத்தியமா சொல்லுங்க என்னாச்சு என் புருஷனுக்கு? இல்லம்மா அனஸ்டாங்க ஒண்ணுமே ப்ரொசீஜரே ஸ்டார்ட் பண்ணல, ஒரு ப்ரொசீஜரும் நாங்க ஸ்டார்ட் பண்ணல. நாங்க வந்து இதுதான் அனஸ்தீசியா கொடுத்தோன்னே உங்க வீட்டுக்காருக்கு கார்டியாட்டிக் அரெஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பயம் வந்துட்டு நான் எங்க வீட்டுக்கார் எங்க குழந்தைனாருக்கு உடனே கால் பண்ணி சித்தப்பா வர சொல்லு, சித்தப்பா கிட்ட சொல்லு, எல்லாத்தையும் சொல்லிட்டு என் சைட்ல இருக்க எல்லாருக்கும் நான் கால் பண்ணி சொன்னேன் வந்துருங்க, எனக்கு ஒண்ணும் புரியல, எனக்கு பயமா இருக்கு, இவனுங்க பண்றதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஆனா அப்பயா எல்லாரும் மூஞ்சிலையும் உயிரோட தான் இருக்காரு, காப்பாத்திடலாம் போயிட்டு இருக்குன்னு அப்படி சொல்லவே இல்லை. நானும் ஒவ்வொருத்தையும் கேட்கிறேன், சொல்லுங்க கேட்டேன். இல்ல உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, கார்டியாட்டிக் அரெஸ்ட் ஆயிடுச்சு, உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்குன்னு தான் சொன்னாங்க. கடைசியில என்ன ட்ரீட்மெண்ட்டும் போகல. கடைசியில உள்ள போய் நான் அவரை பார்க்கணும் சொல்றேன். உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தா இந்த இடத்துல பெருசா ஹோல் போட்டு வச்சிருக்காங்க. பெரிய ஹோல்ஸ் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. ரத்தமா போயிடுச்சு எங்க மாமாவுக்கு. எங்க மாமா பார்க்கவே முடியல. கையில ஆபரேஷனுக்கு இங்க எதுக்கு சார் அவ்வளவு பிளட் பண்ணி, இந்த இடத்துல எல்லாம் பிளட், இங்கெல்லாம் பிளட், அப்படியே பிளட் ஆக்கி வச்சிருக்காங்க. என்னடா பண்ணீங்கன்னா ஒண்ணுமே பண்ணலங்கிறாங்க. இதுல ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணலங்கிறாங்க. என்ன ப்ரொசீஜர் பண்ணி தொலைச்சிங்க? என் புருஷனை இப்படி அம்மா தூக்கிட்டு போயிட்டு அப்படி ஐயோ நல்லா இருக்க மாட்டாங்க, அவனை நல்லா இருக்க யாரும் வராதிங்க, சத்தியமா இந்த ஹாஸ்பிட்டல் வராதிங்க. சூப்பர் ஸ்பெஷாலிட்டியா இதெல்லாம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. நார்மல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொல்லி எங்களை ஏமாத்தி கூட்டு வந்தாங்க சார். சரி இன்சூரன்ஸ் பயிர் வண்டி இல்ல அது வேற. நான் இங்க வந்து சேர்ந்தது 4:10 வந்தேன். இந்த இடத்துக்கு நான் வந்து சேர்ந்தது 4:10 வந்தேன். வந்து நான் இங்க சேரும் போது என்கிட்ட இது வரைக்கும் எந்த ஒரு டீட்டெயிலுமே சொல்லலை. என்கிட்ட நானே தோண்டி தான் அவர்கிட்ட கேட்டேன், சார் உண்மையா தயவு செய்து எது வந்தாலும் சொல்லிடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஆனா எதுவுமே அவங்க கடைசி வரைக்கும் சொல்லல. அதுக்கப்புறமே நானே ஓப்பனா கேட்டேன் அவர்கிட்ட, தனியா கூட்டின்னு போயிட்டு நீங்க எது வந்தா என்கிட்ட சொல்லிடுங்க சார். ஓப்பனாவே கேட்டேன், சாட்சி என் கூட இருக்கிறவங்க இறந்துட்டாங்களா அப்படின்னே நான் அவங்க கிட்ட கேட்டேன். அதுக்கப்புறமும் அவர் என்ன சொல்றாரு, சார் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் சொல்லிடுறேன், 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் என்ன சொன்னேன், நான் டோரை ஓபன் பண்ணி நான் போய் நேர்ல போய் பார்க்கறேன், உள்ள போய் நான் பார்க்கறேன் அப்படின்னு நான் சொல்லும் போது அதுக்கப்புறம் சொல்றாங்க, சார் பல்ஸ் நின்னு போயிடுச்சு சார், பல்ஸ் நின்னு போயிடுச்சு அப்படின்றாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல செஞ்ச 2 தவறு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணாம தொண்டையில கத்தி வச்சு ஓட்ட போட்டுறாரு. 2 விஷயம். ஒண்ணு இன்ஃபார்ம் பண்ணல, தொண்டையில வந்து அறுத்து இருக்கிறாங்க, எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஒண்ணு. ரெண்டாவது, ஒருத்தவங்க பலவீனமா இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆபரேஷன் பண்ண போறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா எல்லா டெஸ்ட்டுமே எடுக்கணும். ஒரு டெஸ்ட்டுமே எடுக்கல. முக்கியமா அவருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா எக்கோ எடுக்கணும். எக்கோ எடுத்தாதான் அடுத்தது என்ன பண்ணணும்ன்றத சொல்லணும். பண்ணலாமா வேணாமான்ட்டு. அவங்களுக்கு ஹார்ட்ல ஆபரேஷன் பண்ணும் போதே ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு எப்படி இவங்க சொல்ல முடியும்? அப்போ எக்கோ எடுத்திருந்தா ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குதுன்னா இவங்க ஏன் அதை வந்து ஆபரேஷனை நிறுத்திருக்கலாம்ல? ஃபர்ஸ்ட் விஷயம், எக்கோ எடுக்கல. எக்கோ எடுத்திருந்தாங்க அப்படின்னா இது தெரிஞ்சிருக்கும், இது நமக்கு ஆபரேஷன் பண்ண தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ரெண்டாவது விஷயம், அவங்களுக்கு உயிர் போற சூழ்நிலையில தொண்டையில கத்திய வச்சு அறுத்து இருக்கிறாங்க. அது ஒரு வார்த்தை கூட எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இந்த 2 விஷயங்கள். அவங்களுக்கு வந்து குழந்தைங்க 2மே சின்ன குழந்தைங்க. அவருக்கு சாவர வயசுல 45 வயசு தான் ஆகுது. அதுக்கு முன்னால எங்க சித்தி வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அவர் அழகா 2 வீலர்ல ஓட்டிட்டு கொண்டு போய், கோரிக்கை என்னன்னா மருத்துவமனையில என்ன நடந்தது எங்களுக்கு தெரியணும், மருத்துவமனையில் என்ன நடந்து தெரியணும். ரெண்டாவது வந்து எதுக்கு இத மாதிரி வந்து பண்ணிருக்கிறாங்க. ஆமா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். கேஎம்சிக்கு நாளைக்கு வர சொல்லி இருக்காங்க போஸ்ட்மார்ட்டத்தை வாங்குறதுக்கு. 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939883778. இமெயில் advttanditv@dttv.in.